எனக்கு இந்த யமுனா தான்ப்பா பிடிச்சிருக்கு. பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. கும். ஆமா மாமா. உனக்கும் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2 அடி வைரம், மூக்கொழுகி கோழி முட்டின்னு. பாருங்க பாடிக்கிறா. டேய், 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமா, நானே இது இவங்க கிட்ட ஐயோ, பேங்க்குக்கு போகணும். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா, போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுறேன். சரி. அது பார்த்தேன், பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆமா ஆமா, நானும் பிள்ளைங்களும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க, இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்ல, நான் வரேன். இந்த வந்துடுறேன். எங்கே இரு? சரி சார். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான்னு பிளானா? பெட்டியில் எவ்வளவு வச்சிருக்கீங்க? உன் பெட்டியில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போ. பொட்டியை திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் உன்னையும் ஏமாத்திட்டா, என்னையும் ஏமாத்திட்டாயா? வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. வேற என்ன சார்? எஸ் சார், நான் ஏற்கனவே ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை செய்தவன். வெளியே நிலைமை ரொம்ப டேஞ்சர் சார். வெளியே போனால் அடிச்சு கொண்டு வாங்க சார். எவ்வளோ சார் இருக்குது? 5000. அந்த 5000 என்கிட்ட குத்துரு சார். நான் வெளியே போய் ஜனங்கள் டபாச்சு இந்த பக்கம் ஒழிஞ்சு போடு சார். ஆமா சார், போடு சார். சார், அதை குத்துரு சார். குத்துரு சார். ஆளாளுக்கு மிரட்டறீங்க. வெளியே போனா பேஜராடு சார். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கே பயப்படணும்? சொன்னா கேளு சார். கை நட்டத வெளியே போ. நல்லது தான் சார் சொல்றேன். எனக்கு நல்லது கேட்ட தெரியும். நீ போடா. போடா. போலீஸ் கிட்ட சொன்னா எல்லாம் சரியாடி. நீ போடா. பேஜர் சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க பயப்பட வேண்டியது போ. இவன் ஏய் மஞ்சு, எல்லாம் ஊத்தி மூட்டானுங்க. ஒத்தனுக்கும் துட்டு இல்ல. உனக்கு நாமம் தான், உனக்கு நாமம் அவள் தான். இருங்க 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 இருங்க, பதறாதீங்க பதறாதீங்க. நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். போலீஸ் கூப்பிடுறோம். நாங்கயா எங்களுக்கு பதில் சொல்றேன். தப்பிக்கலாம் பாக்குறியா? நான் தப்பிக்கலாம் பார்க்கலீங்க. நீங்க எல்லாரும் வேணா உள்ள வந்து உட்காருங்க. போலீஸ் வர வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்கலாம். சார், நம்பாத சார். இந்த ஆளு பேசிக்கினே நாயிடுவான். மக்கள் பணத்தை திருடுறியா? இது நியாயமானு கேட்டேன் சார். என்ன கைத்த பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் சார். இந்த ஆளு வேலைக்கார நாயே. அவன் பேசுற நீ. யோ, எதுக்கு அவன் மேல கை வைக்கிற? கைய அடிக்க. கைய வை. என்னையா? ஏய், இருங்க. ஏய், விடாத. ஓகே. ஓகே அப்படி சொல்றேன்.
சூப்பரண்டு கூப்பிட்டாரான், பார்த்துட்டு வரேன். ஏய் ஏய் எல்லாரும் எங்க போறாங்க? கிருஷ்ணா வா நம்ம போயிடலாம். எங்க? நீ வான்னு சொல்றேன். எங்க? வந்துரு இல்லைன்னா ரெமிஷன் கட் ஆயிடும். ரெமிஷன் அது அப்புறம் சொல்றேன். நீ வா. எங்க? வாடா. என்ன ஐயோ ஐயரே ஐயரே ஒரு ஆள் விடுங்க அது. ஏப்பா என்ன போக ஒண்ணுமே தெரியல, கண்ணெல்லாம் கரிக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன இங்க சத்தம்? எந்திரி. என்னடா இங்க கலாட்டா? ஆ? நீ போயா. ஐயா என்னடா என்னடா இது எல்லாம் அப்படி இறங்கி கிடக்குது? ஐயா இவரு ஒன்னும் இல்லைங்க, நான் சோறு எடுக்கிறப்போ இவர் மேல வந்து மோதிட்டாரு. நான் கீழே வழுக்கி விழுந்துட்டேன். சோறுலாம் கொட்டி போச்சுங்க. ஏன் டேய், போடா போய் மூஞ்சி கழுவு. போ போடா. என்னடா அது அரசாங்க படத்தெல்லாம் அப்படி வீண் அடிக்கிறீங்க? இல்லைங்க ஐயா பேசாத போய் எல்லாத்தையும் கழுவி விடுறா. போடாடா. திருந்தாத ஜென்மம். து. ச்சே. வா. போ. வரிசையா வாங்கப்பா. போயா. போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கட். ரெமிஷன் தெரியுமா? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலயும் தலையிடாம வாயையும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நியாயம் வழியில உக்காந்து இருக்கு. வந்துட்டோம். நான் ஐரே, உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாபமான இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல கிருஷ்ணசாமி. நான் ஐரே, ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரை என்ன நான் எச்சி வைக்கல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல இது தாடா ஹீரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிட்றது ஆயிர, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறோம், சாப்பிடு. என்னது இது? ஏய், யாரும் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னும் ஒல்லியா ஆயிட மாட்டார். சரி இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. வார்டன், வார்டன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். விடுவனா? முடியலையே.
முடியலையே. என்ன வலி, என்ன வலி. ஐயோ, இது இது. கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஐயரே, என்ன என்ன ஐயரே? அப்பா, கிருஷ்ணா, வயிற்று வலி தாங்க முடியும். என்ன இது என்ன ஐயா? ஐயோ ஐயா 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 யாராவது வாங்களா? ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க. அதெல்லாம் நடக்காது. ஐயா ஐயா பிரார்த்தனை பண்ணி சார், அதுதான் ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க. ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. வாங்க. வேண்டாம் நீ வாங்க. கிருஷ்ணா, அடிக்காத அடிக்காத. ஐயா அவனை அடிக்காத, அடிக்காத. கிருஷ்ணா, உனக்கு ஒண்ணும் இல்ல ஐயரே, நீங்க படு. ஐயோ ஐயோ என்ன கொடுமை இது.